நீங்க எல்லாரும் 2020 தேர்தலில் வாங்க, நானும் தான் பிரச்சாரத்துக்கு போறேன். உங்களை எல்லாரும் தேர்தல் முடிவில் ஒரு வண்டியில ஏற்றி அயனாவரம் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் இறக்கிடுறோம். உங்களுக்கு அங்க வந்து இலாக்கா பிரிச்சு கொடுப்பாங்க, சட்டை போடாம. கரகாட்டக்காரன்ல கவுண்டமணி சொல்லுவார்ல, சரி டேய் நீ எந்தெந்த நேரத்துக்கு எப்படி டைப்பா முடிய மாத்துக்கணும் எனக்கு தெரியாதான் பாருல, அதே தான் எடப்பாடி. ஒரு டாக்டரை வெட்டிட்டாங்க, அதை செய்தி எடுத்து பேசுறாங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் எடுத்து பேசுறாங்க தவிர திமுக அரசு கொண்டு வந்த நலத்திட்டங்கள் பத்தி உங்களால பேச இல்ல. விஜய் கூட அறிக்கை விட்டுருக்காரு, பிஜேபி காரங்க பாம்பு குண்டு வைக்கிறது அதை பத்தி எல்லாம் பேசவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஆட்கள் சொல்றதை பார்த்து இவங்களுக்குள்ள போட்டி. இந்த மதுவந்தி கஸ்தூரி எப்படிதோ அப்படிதான் விஜய், அப்படிதான் வந்து சீமானு, அப்படிதான் வந்து எடப்பாடி. எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்சி எதிர்க்கிறாங்கன்னா அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இருக்குன்னா கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் மட்டும் ஒரு அறிக்கை கொடுத்தாருன்னு வச்சுங்க, பலன்னு மொத்த பேரிங்க வந்துருப்பாங்க. உதயநிதியை திமுக தவிர்த்தாலும் எடப்பாடியால் தவிர்க்க முடியாது. உதயநிதியை வந்து டார்கெட் பண்ணி பேசுறது, அதுவும் அந்த அம்மா இருக்காங்க பாருங்க பாஜகல, யாரு, தமிழிசை சவுந்தரராஜன். அவங்க திமுகவில் உதயநிதியை தவிர வேற யாருமே இருக்கிறது இல்லைன்னு நினைக்கிறாங்க. எது பண்ணாலும் இல்ல. ஆனா ஸ்டாலின் ஒரு எதிர்கட்சி தலைவர்னு கூட பார்க்காம முதலமைச்சர் வந்து அவர் கரப்பாம்பூச்சின்னு சொல்றாரு. ஏங்க கரப்பாம்பூச்சின்னு அவர் பேரை சொல்லலையே, கரப்பாம்பூச்சி போல் ஊர்ந்து வந்தாரு. ஏங்க இன்னும் சொல்ல போனா இது கரப்பாம்பூச்சிக்கு புரிஞ்சுதுன்னா அது எவ்வளவு டென்ஷன் ஆகும். சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸின் போலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர் திரு வே மதிமாறன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தேர்தல் நெருங்குற காலம், தேர்தலுக்கு இன்னும் 1.5 வருஷம் இருந்தாலுமே கூட கூட்டணிகள்லாம் எப்படி அமைய போகுது அப்படின்னு ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டுக்கு பிறகு இந்த பேச்சு அதிகரிச்சிருக்கு. சமீபமாக தமிழ் மாநில காங்கிரசின் தலைவர் ஜி.கே. வாசன், தமிழக வெற்றி கழகம்னா விஜய் கட்சி தானே, விஜய் கட்சி. சமீபமாக தமிழ் மாநில காங்கிரசின் தலைவர் ஜி.கே. வாசன் வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. சொல்லுங்க. அவர் வந்து அதாவது ஒரு கூட்டணி அமைக்க, அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி அமைக்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது பாஜக அனுமதியோடு. பாஜக, அதிமுக, அதான் அவர் சொன்னதை இன்னும் சரியா சொல்லுங்க. கூட்டணி அதிமுக தலைமையில் கூட்டணின்னு அவர் சொல்லல, திமுக எதிர்ப்பு கூட்டணி அப்படியே சொல்லியிருக்காரு. திமுகவுக்கு எதிராக இருக்கிற எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைத்து ஒரு கூட்டணியை உருவாக்கணுங்கிறது அவரோட லட்சிய பயணமா இருக்கு. அதுல திமுக எதிர்ப்பு சக்திகளை ஒன்றிணைத்து ஒரு கூட்டணி அமைப்போம், அது பாஜக தலைமையில, பாஜக, அதிமுக, தாவேகா அவங்களாம் இணைஞ்சு ஒரு கூட்டணி அமைக்க போறதா சொல்லியிருக்காரு. அதுக்கான முயற்சியில அவர் இறங்கி இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. நீங்க கூட அதுக்கு ஒரு கருத்து போட்டிருந்தீங்க. எப்படி பாக்குறீங்க இந்த கூட்டணி அரசியல? அது இந்த படத்துல வந்து நீ யார கோமாளி வண்டியில கீழே இல்லை ஒரு படத்துல, ஏங்க நானும் ரவுடி தாங்க அப்படிம்பாரு வடிவிலே, நீ யார கோமாளி கீழே இரும்பல. அது மாதிரிதான் ஜி.கே. வாசன். ஜி.கே. வாசனை வந்து கூட்டணி கட்சி கணக்குல வந்து அவர் கூட்டணியில் இருக்காருல, அவங்களே கணக்குல வைக்கிறது இல்லை. அவர் போன தேர்தலையே பிஜேபிக்காரங்க எப்போ கூப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இவரா வாலண்டரியா தான் வண்டியில ஏறுறாரு எல்லா இடத்துலையும். இப்பவும் என்னாருன்னா நாம இருக்கோம் அப்படிங்கிறத இந்த நல் உலகத்துக்கு சொல்லுவோம் அப்படிங்கிறதுனால பாஜக வாழ்க மோடி வாழ்கன்னா உலகத்துக்கு தெரிய போறது இல்லை. அப்ப தன்னோட இருப்பை தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளார தன் இருப்பை பிரமுகரா இருக்கிறவங்க, அரசியல் கண்ணோட்டம் உள்ளவங்க, புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்க, நானும் கட்சி ஆரம்பிக்கிறேன், நானும் தமிழ்நாட்டு அரசியல் இருக்கிறேன்னு தன்னை அடையாளப்படுத்திக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இவங்க எல்லாருக்கிட்டையும் இருக்குது. சிம்பிளான வழி. அம்மையப்பன் தான் உலகம், உலகம் தான் அம்மையப்பன் மாம்பழம் வாங்கி சாப்பிட்டா மாதிரி கொள்கை என்ன, கோரிக்கை என்ன, ஒரு கர்மந்திரம் சொல்ல மாட்டாங்க. திமுகவை திட்டி பேசுவது. யார் கட்சி ஆரம்பிச்சான்னு எனக்கு நினைவு தெரிந்த நாள்ல இருந்து இவங்க என்ன பண்ண போறாங்க, என்ன ஆணியை புடுங்க போறாங்கன்னு எதுவும் சொல்ல மாட்டாங்க. மாறாக திமுகவுக்கு எதிராக கருத்து சொல்வதுதான் ஒரு கட்சியின் துவக்கம்னு எம்ஜிஆர் காலத்துல இருந்தே அப்படித்தான். இல்ல, அது வந்து வெற்றி அடைஞ்சிருக்குல்ல, திமுக தோக்கடிச்சிருக்கு. இல்ல, எம்ஜிஆர் அதுக்கப்புறம் திமுக, அவர் வந்து திமுக உருவாக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவர் படிப்படியா வளர்ந்து அதுக்கப்புறம் அவர் வெற்றி அடைக்கு ஒரு வாய்ப்பா இருந்தது. அவர் இன்னைக்கு வந்து கலைஞருக்கு எதிரான ஒரு அவதூறு தமிழ்நாடு முழுக்க பரவனதுக்கு அவரோட பின்புலம் தான் காரணம். அதை தான் நான் சொல்றேன். எந்த கொள்கையும் இவங்க சொல்ல மாட்டாங்க. அப்ப எம்ஜிஆர் எப்படி ஆரம்பிச்சாருன்னு பாத்தீங்கன்னா, கட்சியை நான் ஆட்சிக்கு வந்தேன்னா நான் உங்களுக்கு இதை செய்வேன் அதை செய்வேன், நான் வந்து மொழி உணர்வில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் ரொம்ப முக்கியமானது, நாம வந்து தமிழ் மொழி நமக்கு ரொம்ப முக்கியமானது, சமூக சிறுபான்மை மக்கள், பெண்கள் நலன், அப்படி எந்த கோரிக்கையும் எம்ஜிஆர் சொல்லி கட்சி ஆரம்பிக்கவே இல்லை. அவர் என்ன பண்ணாருன்னா, கலைஞர் வந்து கருணாநிதி ஊழல் பண்ணிவிட்டார், கருணாநிதி வந்து சரி கிடையாதுங்கிற அது மட்டும்தான் சொல்லி தமிழ்நாடு முழுக்க கிராமமா போய் சொல்லி பிரச்சாரம் பண்ணி ஆரம்பிச்சுதான் அந்த கட்சியை கட்டமைச்சார். அந்த திமுக எதிர்ப்பு அதுதான் சொல்றேன், ஒருங்கிணைக்கிறது. எம்ஜிஆர் ஜெயிச்ச விஷயத்துக்கு நான் வரல. எம்ஜிஆர் உருவாக்குனதுக்கு நீங்க வந்து கட்சிக்குள்ள வந்து பிரச்சாரத்துக்கு போய் தெருவா அப்புறம் திமுகவுக்கு ஆதரவா, உதயசூரனுக்கு ஆதரவா கட்சியின் அறிமுகமாக இவங்களே கொண்டு போய் அவரை ஒவ்வொரு ஊரா தூக்கி அறிமுகப்படுத்தி
கொண்டு வந்து சினிமாவில் வந்து அவருக்குன்னு ஸ்கிரிப்ட் பண்ணி அவர் வந்து மக்கள் தலைவராக சித்தரித்து எல்லாம் பண்ணது திமுக காரங்க. அப்ப திமுக காரங்க முதுகுல உட்காந்து திமுக மேல தோல் மேல வந்து அதுக்கப்புறம் உலகத்தை பார்த்து வளர்ந்ததுக்கு பிற்பாடு நமக்கு எங்க போனாலும் பயங்கரமான கூட்டம் வருது கட்சிக்குள்ளார. நம்ம ஏன் தனியா போய் கட்சி வண்டியை போடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் வெளியே போறாரு. அப்ப அவர் உருவாக்கத்தில் திமுக பங்களிப்பு இருக்கு. இப்ப அதுக்கு பின்னால வந்தவங்க இவங்க யாரும் திமுக மாதிரி கட்சிக்குள்ள இருந்து வெளியே வந்தவங்க கிடையாது. அதனாலதான் அவர் ஜெயிச்சார். அதே மாதிரிதான் வைகோவுக்கும். வைகோவும் கட்சி ஆரம்பித்து பெரிய செல்வாக்கு பெற்றதுக்கு என்ன காரணம்னா அவர் தனியா புதுசா வெளியே இருந்து வந்து நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு வந்திருந்தா அவருக்கு செல்படுத்திருக்காரு. அவர் திமுகக்குள்ள இருந்தே திமுக வெளியே போய் திமுக கூட்டு போனதுனால தான் அவருக்கு செல்வாக்கு கிடைச்சது. அப்ப தயாரிப்பு இங்க நீங்க கடந்த காலில் தமிழ்நாட்டு அரசியலை நல்லா எடுத்து பாருங்க. திமுக அண்ணா திமுக 2 கட்சிக்குள்ளார திமுகவை பலவீனப்படுத்த நபர்கள் தான் திமுக. எம்ஜிஆர், வைகோ. அது மட்டும் இல்லாம அதற்கு பின்னால் திமுகவில் இருந்து போன சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் கூட திமுகவில் இருந்து தான் இஸ்லாமிய தலைவர்கள் வெளியில போய் கட்சி ஆரம்பிச்சாங்க. அப்ப முஸ்லீம் ஓட்டு அவங்க கொண்டு போனாங்க. அதே போல் தலித் தலைவர்களாக உருவானவங்க பாத்தீங்கன்னா அவங்களும் திமுக மாணவரணியில இருந்தாங்க. திமுக கட்சியில இருந்து தான் வெளியே போகும்போது அவங்க என்ன பண்றாங்க, தன் சமூகம் சார்ந்த ஓட்டை கொண்டு போறாங்க. அப்ப திமுக என்ன பண்ணுதுன்னா திமுக அரசியல் உணர்வை கத்துக் கொடுக்குது. கட்சி எப்படி நடத்துறது, கட்சி எப்படி செஞ்சு கொண்டு போகணுங்கிறத வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா கொடுக்குது. அது இன்னொரு பார்வையில புரிஞ்சுக்கலாம்ல, திமுகவை நம்பணும் அவங்க வந்து செய்யல, அப்ப நம்ம தனியா நிப்போம் அப்படின்னு கூட அதுக்கு நீங்க கேள்வி நம்பினா செய்யலோன்னு வெளியே போனாங்க. வெளியே போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, திருப்பி திமுக கூட தான் கூட்டணி வைக்கிறாங்க. ஒன்னும் செய்யலன்னு சொல்லிட்டு திமுக மோசம் சொல்லி ஆரம்பிச்சுட்டு அப்புறம் திமுக கூட வந்து நின்றுட்டு அப்புறம் திமுக விட்ட நீ வேறு நாதி இல்லைன்னு சொல்ற அளவுக்கு மாறும்போது இதுக்கு அங்கேயே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம். நான் கேட்கல, நீங்க கேட்கலாம்ல. அந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு தோணுது இல்ல? அவங்க நியாய தரப்பு பேசுறீங்கல்ல. அப்ப திருப்பி வந்து திமுக போல் சிறப்பானதுன்னு சொல்றாங்க, கூட்டணியில இருந்து இருக்கும்போது சொல்றாங்கன்னா கரெக்ட் தானே. அப்ப திமுக சீட்டு இல்லைன்னு சொல்லிட்டா அப்ப பழைய வெளியே போகும்போது எதை சொன்னாங்கன்னா திமுக அவர் நம்ப தகுந்த கட்சி இல்லைன்னு சொல்றாங்கன்னா அப்ப யார் நம்ப தகுந்தெல்லாம் இல்லாம போறாங்க. அதுதான் சொல்றேன். திமுகவில இருந்து ஒண்ணு வரணும் அல்லது வெளியே இருந்து புதுசா கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா திமுக எதிராக ஆரம்பிக்கணுங்கிற கண்ணோட்டம் தொடர்ந்து இயங்குது. அதுதான் இவங்களை வந்து தொடர்ந்து ஆரம்பிக்குது. அப்போ ஜி.கே. வாசனுக்கு அவர் சார்ந்த விஷயங்கள யாருமே இல்லை. ஜி.கே. வாசன் கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அவங்க அப்பா, அதுக்கப்புறம் இவர் வராரு. இவங்களதான் வாரிசு அரசியல் எதிர்க்கிறவங்க வந்து கட்சிக்கு வராரு. ஆனா அவர்கிட்ட ஒரு எனக்கு பிடிச்ச விஷயம்னா அவங்க அப்பா மூப்பனா இருக்கிற ஜாதி பேரோட இருந்தாரு. இவர் அந்த பேரை வந்து தவிர்த்துட்டு ஜி.கே. வாசன் இருக்கிறாருல்ல, அது ஒரு முற்போக்கா பாக்குறேன். ஆனா மூப்பனா இருக்கிற முற்போக்கு அம்சம்னா அவர் பாஜக சார்ந்து இல்ல, ஒரு இந்துத்துவ பின்புலத்துல இல்ல. ஜாதி பேரோட இருந்தாரு, இந்துத்துவ பின்புலத்துல இல்ல, பாஜக எதிர்ப்புல இருந்தாரு, காங்கிரஸ்ல இருந்தாரு, காங்கிரஸ் வெளியே வந்தாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா இவர்கிட்ட தன் பேருக்கு பின்னால் ஜாதி பேர் போட்டுக்குள்ள போடுறாத அந்த தன்மை இருக்குது. மாறா பாத்தீங்கன்னா பொதுவாக அரசியல் களத்துல வந்து மிக பிற்போக்கான ஒரு பாஜக பின்புலமா இருந்து செயல்படுற கண்ணோட்டம் இருக்கு பாத்தீங்களா, அது இருக்குது. இதுல சொல்வதன் மூலமா இவர் என்னன்னா தன்னோட அட்னஸ் போடுறாரு. திமுகவுக்கு எதிராக பேசுவதன் மூலமாக ஊடகங்கள் கவனத்தை கவர்றாரு. ஊடகங்கள் அவருக்கு ஃபோக்கஸ் கொடுப்பாங்க. அப்ப மத்தவங்க எல்லாம் கரெக்ட் தானே, நம்ம எடுத்து இந்த வேலையை பார்ப்போமே அப்படின்னு பாக்குறாங்க. அதான் நீங்க சொன்னப்ப நான் எழுதியிருந்தேன். நீங்க எல்லாரும் 2020 தேர்தலில் வாங்க, நானும் தான் பிரச்சாரத்துக்கு போறேன். உங்களை எல்லாரும் தேர்தல் முடிவுல ஒரு வண்டியில ஏத்தி அயனாவரம் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் இறக்கிடுறோம். உங்களுக்கு அங்க வந்து இலாக்கா பிரிச்சு கொடுப்பாங்க, சண்டை போடாம நீங்க பகிர்ந்து இருக்கலாம்னு சொல்லியிருந்தா அவர் கிண்டல் சொல்லியிருந்தாலும் அதுதான் யதார்த்தமும் கூட. இல்ல இப்ப எடப்பாடி வந்து டோனை மாத்திருக்கிறாரு. இப்போ வந்து பாஜகவோட கூட்டணியா அப்படின்னும் போது அது தேர்தல் நேரத்துல பார்க்கலாம், ஒத்த கருத்துடையவெல்லாம் நாங்க இணைவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் அதிமுக சில பேர் வந்து பாஜகவோட கூட்டணி இல்ல, பாஜகவை தவிர்த்து நாங்க எந்தெந்த கட்சி திமுக இருக்குதோ அதெல்லாம் ஒருங்கிணைப்போம்னு ஒரு இருவேறு குரலா பேசுறாங்க. எடப்பாடி தானே கரகாட்டக்காரர்ல கவுண்டமணி சொல்லுவார்ல, சேர்ந்து டேய் நீ எந்தெந்த நேரத்துக்கு எப்படி டைப்பா முடிய மாத்துக்கணும் எனக்கு தெரியாதான் பாருல, அதே தான் எடப்பாடி பாஜக எதிர்ப்பாளராக பேசிக்கிட்டே இருப்பாரு, அப்படி பாஜக ஆதரவாளராக பேசுவாரு. கூட்டணி யார் வந்து என்னமோ பாஜகவோட கூட்டணியே வைக்காத நபர் மாதிரி பேசுவாரு. போன தேர்தல் வரைக்கும் பாஜகவோட கூட்டணி வச்சாரு. இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லை. இவங்க 4 வருஷம் பாஜக சொல்றத ஆட்சி தான் நடத்தினாங்க. அப்போ முகம் வேற மாதிரி, அதுக்கப்புறம் டைப்பா முகம் மாத்துவார்ல, இப்போ வேற ஒரு முகமா மாறி இருக்கிறாருல்ல. எடப்பாடி வந்து எதையாவது பண்ணி வந்து ஆட்சிக்கு வரணும் அல்லது வந்து கட்சியை நடத்தணும், ஆட்சிக்கு வருவதை விடவும் கட்சியை நடத்தணுங்கிற நெருக்கடிக்கு மாறி இருக்கிறார் எடப்பாடி. தன் கட்சியில இருக்கிறவங்க ஒண்ணும் இல்லை, நமக்கு பின்னால யாரும் இல்லாம போயிடுவாங்களோ, கட்சி வளராம போயிடுமோ, நேற்று ஆரம்பிச்ச கட்சியை அடுத்த ஆல்டர்னேட்டிவா சொல்றாங்க, அவங்கள பேசுறாங்க இவங்கள பேசுறாங்க, நம்ம நிலைமை அதோகதியா இருக்கும் போல தெரியுது. எதை வேணுமாலும் அவர் பேசுவாருங்கிறதும். அரசு ஊழியருக்கு வந்து திமுகங்கிற கட்சி அரசு ஊழியருக்கான கட்சி தான். இன்னைக்கு அரசு ஊழியர்கள் வந்து என்ன பிரச்சனை இல்ல, அதுல அரசியல் இருக்கும். ஆனா திமுக அப்படின்னு சொன்னாலே ஆரம்ப காலத்திலிருந்து இன்னைக்கு அரசு ஊழியருக்கு தமிழ்நாட்டில் நன்மை நடந்திருக்குதுன்னா அது திமுக ஆட்சியில தான். இப்ப நடக்குதா? இப்பவும் நடக்குது. சூழல் பொறுத்து தான். நீங்க எல்லா
நீங்க சமூகத்துல ஃபண்டே இல்லாத போது, காசே இல்லாத போது, பல்வேறு நலத்திட்டங்கள் நிறைவேற்றும் போது, எல்லா தரப்பு மக்களுக்கும் முன்ன பின்ன இருக்குது. சில இடங்கள்ல ரோடு போடுறாங்க, சில இடங்கள்ல ரோடு போட முடியல. சில இடங்கள்ல ஏன்னா ஒன்றிய அரசுல இருந்து எந்த உதவியும் இல்லாத போது, ஒரு அரசுல முன்ன பின்ன விஷயங்கள தாமதப்படுத்த தான் செய்வாங்க. அதுக்குள்ள உள்ள பூந்து அதை எதிரா மாத்தணுங்கிற அரசியல் என்னமோ இவர் தான் அரசு ஊழியருக்காக ஆரம்பத்துல இருந்து சங்கம் நடத்தின மாதிரி, அரசு ஊழியர் வந்து இப்படி பண்ற திமுக அரசு ஊழியர் அப்படின்னு பேசுறாரு. நீ அரசு ஊழியர் பத்தி எவ்வளவு மோசமா பேசுற உன் ஆட்சியில முதலமைச்சரா? இருக்கிற காசுல அதிகமான காசை அரசு ஊழியர் தான் பேசினால தானே நீ முதலமைச்சரா இருந்து பேசுறீங்க. எவ்வளவு மோசமா பேசுறீங்க. எல்லா காசும் மத்த மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. இவங்களுக்கு ஏன் இவ்வளவு காசு கொடுக்குறீங்கன்னு அரசு பள்ளியில் இருக்க தலைமை ஆசிரியர்லாம் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கன்னு சொன்னது யாரு? அதான் சொன்னல, நீ டைப்பா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி முடிய மாத்துவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கவுண்டமணி சொன்னார்ல சிந்தியில. அது சிந்தியில மட்டும் அவர் சொல்லலைங்கிறது சேர்த்து சொல்றேன். அதனால அவர் வந்து யாரோட ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்ம வரணும் லைம்லைட்டுக்கு. எல்லாத்துக்கும் அதுதான். ஜி.கே. வாசனுக்கு அதுதான். வந்து இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சுக்கிற விஜய்க்கும் அதுதான். நீங்க சீமானுக்கும் அதுதான். சீமான் மாதிரியான எவ்வளவோ கேவலமா திமுக பத்தி திருப்பி பேசுவதன் மூலமாகத்தான் லைம்லைட்டுக்கு வர முடியும். ஏன்னா திமுக எதிர்ப்புல என்ன தாண்டி வேற யாரும் வந்துடக்கூடாதுங்கிற உணர்வு வந்து சீமானுக்கு இருக்கான். சீமான் விஷயம் தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளார் திமுக எதிர்த்து பேசினாதான் நமக்கு போக்கஸ் கிடைக்குங்கிறது மட்டும் இல்ல, புலம்பெயர்ந்த தமிழர் மத்தியில அவருக்கு திமுக எதிர்ப்புங்கிறது வந்து அங்க பல பேர் மத்தியில இவருக்கு ஃபண்டு கொடுக்க இந்த மாதிரி நிதி நிறுவனங்களா இருக்கிறவங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஃபண்டு கொடுக்குறவங்க திமுக எதிர்ப்பாளருக்கு தான் கொடுக்குறாங்கிறதுனால சீமான் மாதிரியான திராவிட இயக்க எதிர்ப்பு, பெரியார் எதிர்ப்பு பேசுறவங்க மட்டும் இல்ல, பெரியார் ஆதரவாளரா பேசுகிற மே 27 ஒரு அமைப்பு அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக திட்டி பேசுவாங்க. அதுக்கு பின்புலம் என்னன்னா புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு டிமாண்ட் பண்றது. திமுக திட்டி பேசுவாங்கன்னா திமுக வைகோ வந்து பாராட்டி பேசுவாங்க. அவங்க அண்ணாவை கூட திட்டி பேசுவாங்க. அவங்க திமுக அண்ணாவை கூட திட்டி பேசுவாங்க, வைகோவை திட்டி பேச மாட்டாங்கன்னா அப்ப இவங்க பின்புலம் என்னன்னா இந்த திமுக எதிர்ப்பு மூலமாக தன்னோட வண்டி ஓடும் அப்படிங்கிறதுக்கு நீங்க நினைக்கலாம். இதனால வந்து ஏன்னா அவங்க இதனால அவங்க ஒரு 4 பேர் வராங்க, இவங்க 4 பேர் வராங்க, இதெல்லாம் பங்கு போடும்னா அவங்களோட ரெவென்யூ எங்கிருந்து வருது? திமுக எதிர்ப்புல தான் கிடைக்குதுங்கிறதுனால தான் அவங்க திரும்ப திரும்ப பேசுறாங்க. அது எடப்பாடி இன்னைக்கு வந்து கடைசியில வந்து என்ன திமுக எதிர்ப்புல அரசு நலத்திட்டங்கள் எதிர்த்து அவரால் பேச முடியல. அரசு ஊழியர் பத்தி பேசினாங்க. நேற்று ஒரு மருத்துவமனையில உள்ள வந்த யாரோ ஒரு பையன் வந்து ஒரு டாக்டரை வெட்டிட்டாங்க, அதை செய்தி எடுத்து பேசுறாங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் எடுத்து பேசுறாங்க தவிர திமுக அரசு கொண்டு வந்த நலத்திட்டங்கள் பத்தி உங்களால பேச முடியல. இல்ல அதை பேசணும்ல. இப்ப மருத்துவருக்கே பாதுகாப்பு இல்ல, அது திட்டமிட்டு செய்யுங்க. மருத்துவருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா உள்ள போலீஸ் பூந்து மருத்துவர் அடிச்சா மாதிரி சொல்றீங்க. ஆட்சியில வந்து எவ்வளவு மோசமான வன்முறைகளை வந்து அரசே பண்ணியிருக்குது. உள்ள வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தா அவங்க அம்மாவோட பையனை ஒருத்தர் பார்க்க போறான். இது எங்க வேணுமா நடக்குங்க. நம்ம வீட்டுக்குள்ள வரோம், யாரோ ஒருத்தர் தெரிஞ்ச வந்து போறாங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு போற ஒருத்தன் வந்து விரோதமா இருக்கிறவன் அண்ணன் தம்பியை கூட கொலை பண்ணிட்டு போயிடுவாங்க சொத்து தகராறுல. நீங்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? அப்போ கொலை மோட்டிவோட வரவனை வந்து நீங்க எந்த நேரமும் பார்த்து அப்படியே 24 ஹவர்ஸும் ஒவ்வொருத்தரையும் வாட்ச் பண்ணுங்கிறது நடைமுறை யதார்த்தம் இல்லைங்கிறத புரிஞ்சுங்க. இது போல சம்பவங்கள் மருத்துவமனையில நடந்திருக்குதுங்கிறத வேறும்னே அதை அனுமதிப்பாங்களா? அப்ப அது வந்து இது போன்றான விஷயங்களை வந்து தற்செயலாவோ ரொம்ப திட்டமிட்டு இங்க மருத்துவமனையில ஹாஸ்பிட்டல்ல போனா அந்த டாக்டரை கொல்லலாம் அப்படின்னு நினைச்சு வர்றாரா? இல்ல விஜய் கூட அறிக்கை விட்டுருக்காரு. நேரம் பார்த்து இதுக்கு தான் அடிக்க விடுவாரு அவரு. அதாவது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நாளும் ஒரு குற்றச்செயல் நடந்துகிட்டே இருக்கு. அதாவது சொன்ன முதல்ல இவங்க எல்லாருமே திமுக விஷயங்களை பேசும்போது தான் வருவாங்க. இதுக்கு முன்னால இதே ஒன்றிய அரசு சார்ந்த விஷயங்கள்ல என்ன சம்பவம் நடந்தாலும் வாயே திறக்க மாட்டாங்க. எவ்வளவு மோசமான வன்முறைகள் இங்க நடந்தாலும் சரி, தனிமனித தாக்குதல் நடந்தாலும் சரி, பிஜேபிக்காரங்க பாம்பு குண்டு வைக்கிறது அதை பத்திலாம் பேசவே மாட்டாங்க. அவங்களே அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம அவங்களே வந்து குண்டு வச்சுக்கிட்டு காரை வெடிக்க வைக்கிறது, இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய நடக்குது. ஏன் ஒன்றிய அரசு சார்பான பல விஷயங்கள் வந்து இந்தியா முழுக்க பெரிய வன்முறைகள் நடக்கும்போது கூட இவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா திமுக எதிர்ப்பு பேசினா தான் நமக்கு ரெவென்யூ கிடைக்கும், நமக்கு வந்து வண்டி ஓடுங்கிற மாதிரியான ஒரு மனோபாவம் எல்லார்கிட்டையும் இருக்குது. தன்னோட அரசியல் என்னன்னு இவங்க சொல்றதே கிடையாது. மாறாக அதற்குள்ளார திமுகவை குறை சொல்வது தான் தன்னோட அரசியலுங்கிற கண்ணோட்டம். நான் சொன்னேன்ல, அது ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அதுல எடப்பாடி இப்ப என்ன பண்ணாரு, இந்த மாதிரி ஆட்கள் சொல்றதை பார்த்து இவங்களுக்குள்ள போட்டி இருக்கலாம். முதல்ல இந்த கஸ்தூரிக்கும் நம்ம போன வீடியோல பேசுறோம்ல, கஸ்தூரிக்கும் மதுவந்திக்கும் போட்டி மாதிரி திமுக எதிர்ப்புல வந்து இப்ப யாரு அந்த திமுக எதிர்ப்பதில் நான் தான் அப்படின்னு கஸ்தூரியும் மதுவந்தியும் எப்படி போட்டு போயிட்டாங்களோ அதே போட்டி தான் எல்லா கட்சிகிட்டையும் நடக்குது. பெரிய வித்தியாசம் கிடையாது. இந்த மதுவந்தி கஸ்தூரி எப்படிதோ அப்படிதான் விஜய், அப்படிதான் வந்து சீமானு, அப்படிதான் வந்து எடப்பாடி. எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்சி எதிர்க்கிறாங்கன்னா அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இருக்குன்னா ஆட்சியில இருக்குது. எப்படியாவது திமுகவை எப்படியாவது வீழ்த்தணுங்கிறதா இவங்க நோக்கம். ஒன்றும் இல்லை. இப்ப ஜி.கே. வாசன் அதிமுக தவிர்த்து விட்டுருங்க. அதிமுக தவிர்த்து விட்டுட்டு வேற எந்த கட்சி வேணுமாலும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் மட்டும் ஒரு அறிக்கை கொடுத்தாருன்னு வச்சுங்க, பல மொத்த பேருங்க வந்துருப்பாங்க.
இவர் யாரையும் கூட்டணி சேர்க்கறது இல்லைன்னு முடிவோட இருக்காரு. இருக்கிற கூட்டணி மட்டும்தான் இங்க, வேற கூட்டணி கிடையாதுன்னு 2019 இருந்து உறுதியா இருக்கிறதுனால தான் இந்த சலசலப்பை தொடர்ந்து திமுக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப கூட்டணியை நாங்க புதுசா சட்டமன்ற தேர்தலை நாங்க முடிவு பண்ணுவோம்னு மட்டும் அவர் சொல்லிட்டாருன்னா பாதி பேர் ஆப்சென்ட் ஆயிடுவாங்க இதுல. அப்போ இவங்களுக்கு திமுக அரசு கொண்டு வந்த தமிழ்நாடு தழுவிய நலத்திட்டங்களுக்கு எதிராக பேசுறதுக்கு இவங்க கிட்ட ஒரு விஷயம் இல்ல. பேசினா ரிவர்ஸ் ஆயிடும். 1000 ரூபாய் திட்டத்துக்கு எதிராக பேசினா பெண்கள் திட்டுவாங்க. இலவச பஸ்ஸுக்கு எதிராக பேசினா பெண்கள் திட்டுவாங்க. நீங்க காலை உணவு திட்டத்துக்கு பெண்கள் திட்டுவாங்க. அப்புறம் நன்மை பயக்கும் நான் 48 மணி நேரம் அந்த ஆம்புலன்ஸ் சேவை அந்த திட்டம், நான் முதல்வன் திட்டம், பல்வேறு நலத்திட்டங்கள்ல மக்கள் பயனாளா இருக்கிற அது எதிராக பேசினா இவங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிடும். மாறா அதை எப்படி அணுகுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த திட்டத்தை நாங்க நடைமுறைப்படுத்துவோம், 2000 ரூபாய் கொடுப்போம், நாங்க வந்தா பஸ்ஸை தமிழ்நாடு முழுக்க விடுவோம், நாங்க வந்தா பண்ணுவோம், இந்த திட்டத்தை நீட்டிச்சு பண்ணுவோம்னு பேசுறாங்க. திமுக திட்டத்தை எதிர்க்க முடியல. அப்ப திமுகவுக்கு எதிராக என்னதான் பேசுறதுன்னு சொல்லும்போது, திமுகவுக்கு எதிராக இது மாதிரியான அவதூறுகளை பேசுவதுன்னு போய் கடைசியில என்ன ஆயிருக்குன்னா, இப்ப துணை முதலமைச்சராக உதயநிதி வந்துட்டாரு, அதை பத்தி பேசுவது அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு வேற எந்த விஷயம். உதயநிதி விளையாட்டுத்துறை அமைச்சரா இருந்தாரு. அவர் விளையாட்டுத்துறை அமைச்சரா இருந்து அந்த அமைச்சகத்துல அவர் என்ன தவறான விஷயங்கள் பண்ணாருன்னு உங்களால சொல்ல முடியல. ஒரு அமைச்சரா இருந்தாரு. இப்ப அமைச்சரா இருந்து இவ்வளவு நாள் இருந்திருக்கிறாரு, ஒரு விஷயம் சொல்ல முடியல. ஏன்னா அதுல அவர் சிறப்பா செயல்படுறாரு. பல்வேறு தமிழ்நாடு முழுக்க ஒடுக்கப்பட்ட சமூகம், பின்தங்கி சமூகத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு விளையாட்டுல ஒரு முக்கியத்துவம் கிடைக்கிற அளவுக்கு மாத்துறாரு. அதனால அதை பத்தி அவங்க பேச முடியல. அப்போ அமைச்சரா உதயநிதி தன்னோட துறையை சிறப்பா செயல்படல அப்படின்னு இவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா சிறப்பா செயல்படுறாரு. ஆனா பேசி ஆகணும் போது வாரிசு அரசியல், வாரிசு வந்துட்டாங்கன்னு பேசுறது இருக்குல்ல, இது மாதிரி அக்கப்போற பேசுறது. கடைசியில என்ன ஆயிருக்குதுன்னா, வாரிசு அரசியல் வந்துட்டாரு, இவருக்கு என்ன திறமை வந்தது, எடப்பாடியே பேசுறது இன்னைக்கு இவருக்கு என்ன திறமை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, ஸ்டாலின் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, யார் இவர் சொல்றாரு அதை, 25 வருஷமா ஸ்டாலின் கஷ்டப்பட்டு வந்தாரு, இவரு என்ன பண்ணிட்டாரு, நீங்க அவரு தலைவரா வரும்போது, முதலமைச்சர் வரும்போது இதை விட மோசமா பேசுனல, அன்னைக்கு தெரியாதா உனக்கு அவர் வந்த போது, அப்ப அன்னைக்கு நீங்க என்ன பேசுறீங்க அவருக்கு எதிரா? இல்ல, ஆனா ஸ்டாலின் ஒரு எதிர்க்கட்சி தலைவர்னு கூட பார்க்காம முதலமைச்சர் அவர் கரப்பாம்பூச்சின்னு சொல்றாரு. ஏங்க கரப்பாம்பூச்சின்னு அவர் பேரை சொல்லலையே, கரப்பாம்பூச்சி போல் ஊர்ந்து வந்தாரு. ஏங்க இன்னும் சொல்ல போனா, இது கரப்பாம்பூச்சிக்கு புரிஞ்சுதுன்னா அது எவ்வளவு டென்ஷன் ஆகும், நீங்களே டென்ஷன் ஆகுறீங்க. அந்த சம்பவத்தை நீங்க பாத்தீங்க இல்லைங்க, அதுதான் நான் கேட்கறேன். நீங்க உதயநிதியை நீங்க கேட்குறீங்க, நீங்க வாரிசு அரசு உனக்கு என்ன திறமை இருக்குன்னா, நீ உதயநிதியை கேட்டுட்டீங்க, உதயநிதி சும்மா இருப்பாரா? திருப்பி அவர் ஏதாவது கேட்டாருன்னா உனக்கு அசிங்க. ஒரு சின்ன பையன் பேசுனா, ஒரு கிளை செயலாளர் இருந்து இப்ப முதலமைச்சர் செயலாளரா இருந்தீங்கன்னு அவர் வேலை பாக்குறாருங்க, சும்மா கொடுக்கல. நம்ம பேசுறதான் திருப்பி சொல்றேன். அவர் வாரிசுங்கிறதுக்காக வரல, அதை தான் சொல்றேன். வாரிசுங்கிறதுக்காக கலைஞர் குடும்பத்துல இருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க? 2 பேர் தான் வந்தாங்க வாரிசு. இவர் வந்திருக்கிறார். அதுவும் கூட பெண்கள் வரமாட்டாங்க பாருங்க. பெண்கள் கனிமொழி வந்திருக்காங்க. ஏங்க செயல்பாடு தான் விருப்பம். செல்வி இருக்கிறாங்க, அவங்களை ஓரம் கட்டினாங்களா வேணும்னு? அப்படி சொல்லுவீங்களா? ஏன் செல்வியோட கணவர் முரசொலி செல்வம் சமீபத்தில் இருந்தார். ஒரு பெரிய மூத்த பத்திரிகையாளர், பல பத்திரிகையாளர்கள் முன்னோடி, நல்ல எழுத்தாளர். எங்கேயாவது அவர் தன்னை பத்திரிகையாளர் முன்னிலை வந்தாரா, இல்ல பத்திரிகையாளர் குடியிருப்புல வீடு வாங்கினாரா, எங்கேயாவது தன்னை முன்னிறுத்திக்கிட்டாரா? நம்ம அண்ணன் தமிழரசு அண்ணன் இருக்காரு, முக தமிழரசு. நீங்க அவரையெல்லாம் நீங்க எங்கேயாவது பார்க்க முடியுமா பொது வழிகளில்? நான் பல முறை சொன்னதே சொல்றேன். ஒரு வட்ட செயலாளருக்கு இருக்கிற பவர் கூட அவர் கோடம்பாக்கத்தில் அவர் கிடையாது. ஒரு கவுன்சில் இருக்கிற அதிகாரம் கூட ஆட்சியில் அவர் கிடையாது. அவர் பாட்டு கிடக்குறாரு. உதயநிதி மாதிரியே தான் நடிகராக இருக்கிறார் தான் அருள்நிதி ஏதோ அரசியல் கட்டத்தில் இன்ஃபுளுன்ஸ் பண்ணியிருக்கிறாரா? ஏன் உங்களால சொல்ல முடியல? அரசியல்ல இவர் உங்களை வீழ்த்துறாரு. நீங்க பிரச்சாரத்துக்கு நீங்க போனீங்கன்னா, நீங்க ஒரு பக்கம் போறீங்க, எடப்பாடி ஆகட்டும் அவங்க ஆகட்டும் யார் வேணாலும் போங்க, உங்களுக்கு வர கூட்டத்தை விட உதயநிதிக்கு அதிகம் கூட்டம் வருது. அது 19 இன்னைக்கு வரைக்கும் கூட்டம் வருது. அவர் வெற்றி சோர்ஸை தீர்மானிக்கிறவரா இருக்கிறாரு. அதிமுகவை பலவீனப்படுத்துறா இருக்கிறதுனால உங்களால உதயநிதியை, நான் இப்ப கூட சொல்றேன், உதயநிதியை திமுக தவிர்த்தாலும் எடப்பாடியால் தவிர்க்க முடியாது. உதயநிதிக்கு எந்த பதவியும் கொடுக்காம வெறும் பிரச்சாரத்துக்கு மட்டும் நீங்க வந்துட்டு போங்கன்னு சொன்னாலும் உதயநிதிக்கு எதிராக எடப்பாடி பேசுவார். ஏன்னா எடப்பாடிக்கு ஆதரவாக இருக்கிற அதிமுக ஓட்டை உதயநிதி தன் பிரச்சாரத்தின் மூலமாக டேமேஜ் பண்றாரு. அப்ப கட்சி கலகலத்து போகுது போற இடங்கள்ல மக்கள் மத்தியில. அதனால அவர் உதயநிதிக்கு எதிராக பேசுவார். பிரச்சாரத்துக்கு தான், நீ ஏன் பிரச்சாரத்துக்கு வந்த, சினிமாவுக்கு போக வேண்டியதான் நம்பரு. அப்ப இவங்களை என்ன எதுவும் பேச முடியாத போது உதயநிதியோட நிர்வாகம் பத்தி எதுவும் பேச முடியல இவங்களால. அவர் கட்சியை நடத்துற விதம், இளைஞர்களை கொண்டு போற விதம், இவங்க எவ்வளவு பேசுறாங்களே, திமுக ஆல்டர்னேட்டிவா அந்த நடிகர் வந்துட்டாரு, இந்த நடிகர் வந்துட்டாருலாம் சொல்றாங்க. திமுகவுக்கு போட்டி எந்த கட்சி யார் தெரியுங்களா? திமுக இளைஞரணி தான். திமுகவில் பல விஷயங்களை, கட்சி சார்ந்த பல விஷயங்களை உதயநிதி பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் லைம்லைட்ல கொண்டு வந்துட்டாருங்க. நீங்க இளைஞரணி அதுக்கு முன்னால் எப்படி இருந்தது? இவர் பொறுப்புக்கு வந்ததுக்கு பிற்பாடு ஏன் இளைஞரணி பொறுப்படுத்திட்டு செய்யணும்? கட்சி வேலையை அவர் பார்க்கலாம்ல, வேற வேலை கூட வேற கட்சி டோட்டலாவே பார்க்கலாம்ல. தனக்கு கொடுத்த இளைஞரணி பொறுப்பை லைம்லைட்ல கொண்டு இன்னைக்கு ஒரு கட்சி திமுகவின் ஒரு முகமா மாத்துறாரு. உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க பயிற்சி பாசறை நடத்துறாரு, பேச்சாளரை உருவாக்குறாரு, போராட்டங்களை அறிவிக்கிறாரு. எங்க பார்த்தாலும் இளைஞரணி செயல்பாடுகள் தீவிரமாகுது கட்சிக்குள்ளார. அவர் வேலை பார்க்கிறாரு தீவிரமா, கட்சிக்குள்ள தீவிரமா வேலை பார்க்கிறாரு, ஆட்சியிலையும் பொறுப்பா இருக்கிறாரு. ஒரு இளைஞரணி செயலாளராக அவர் குறை சொல்ல முடியாது.
ஒரு அமைச்சராகவும் நீங்க குறை சொல்ல முடியாது, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக திருவல்லிக்கேணிலையும் அவங்க குறை சொல்ல முடியாது. அப்புறம் என்ன சொல்லலாம்னா வாரிசு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக திருப்பி திருப்பி சொல்றாங்க. அதுவும் கிடைக்கலன்னா என்ன பண்றாங்க, ஜெயக்குமார் எடப்பாடி அவர் டி ஷர்ட் போட்டிருக்காருன்றாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க? டி ஷர்ட் போட்டிருக்காரு, இந்த மாதிரி பண்றாரு, வேஷ்டி கட்டல. வேஷ்டி கட்டல, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க? இது மாதிரியான அக்கப்போர்களை தான் இவங்க வந்து திமுகவுக்கு எதிராக தொடர்ந்து பேசுறாங்க. அப்ப கடைசியில எங்க வந்து நிக்கிறாங்க, புதுசா கட்சி ஆரம்பிச்சவர்ல இருந்து ஏற்கனவே பாரம்பரியமா எம்ஜிஆர் கட்சியில வந்து அவரோட வாரிசா இருக்கிற நம்ம எடப்பாடி எம்ஜிஆர் வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, உதயநிதியை வந்து டார்கெட் பண்ணி பேசுறது. அதுவும் அந்த அம்மா இருக்காங்க பாருங்க, பாஜகல யாரு, தமிழிசை சவுந்தரராஜன். அவங்க திமுகவுல உதயநிதியை தவிர வேற யாருமே இல்லைன்னு நினைக்கிறாங்க. எது பண்ணாலும் அவர் அஜித்துக்கு வாழ்த்து சொன்னா விஜய்க்கு இதுக்காக போடுறாரா அப்படிங்கிறது. இப்ப வந்து கமலஹாசன் வந்து எனக்கு உலகநாயகன் பட்டம் கொடுக்க வேணாம்னு அவர் சொல்லியிருக்காரு, அவரா வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு கமலஹாசன் தான் நீங்க கேட்கணும். உடனே அதுக்கு உதயநிதியை கூப்பிட்டு சொல்றாரு, இவர் உலகநாயகன் பட்டம் போட்டுக்கிட்டா உதயநிதிக்கு பிடிக்காது. அந்த அம்மா வந்து எந்த நேரமும் 24 ஹவர்ஸும் உதயநிதி குறித்து நினைக்கிறாங்க. உதயநிதி குறித்து பேசுறது, உதயநிதிக்கு எதிராக செயல்படுவதுன்னு இது பெரிய பொறுப்பை தூக்கி அந்த அம்மாட்ட கொடுத்துருக்காங்க போல இருக்கு. உதயநிதிக்கு எதிராக மட்டும் நீங்க பேசுங்கன்னு. அதனால சுத்தி கித்தி திமுகவுக்கு எதிராக பேசுவதுன்னு வந்து உதயநிதிக்கு எதிராக பேசுவதுன்னு மாறி இருக்குதுன்னா, லைம் லைட்ல உதயநிதி இருக்கிறாரு. உதயநிதி மக்கள் மத்தியில செல்வாக்கு பெற்றவராக இருக்கிறாரு. அவர் அடுத்த கட்டத்துக்கு பாய்ந்து போறாரு. வருகிற சட்டமன்ற தேர்தலில் நம்ம உதயநிதியை எதிர்கொள்றது பெரிய பிரச்சனையா இருக்கும்னு எல்லாருமே கருதுறதுனால உதயநிதியை பார்த்தா இவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்கிற வெளிப்பாடு தான் இது எல்லாமே. நன்றி, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி.